தென் மாநில முதல்வர்களினுடைய மாநாடு. சிவகுமார் அவர்கள் பேசும் பொழுது மேகதாது விவகாரம் கட்டணுன்ற எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோன்ற மாதிரி தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கு. தாவேக்க அரசு அதை நோக்கிய முயற்சிகள் கை கொடுக்கலன்னு புரிஞ்சுக்கிறதா? அது 1940களில் இருந்து அவங்களுடைய அரசியல் இதை நோக்கி தான் இருக்கு. தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஸ்டாண்ட். சுமூக முடிவு எட்டப்படுவதற்கான முயற்சிகளை பாஜக விரும்புமான ஒரு கேள்வி இருக்குல்ல. கான்ஸ்டியூஷன் படி நதியை எந்த மாநிலமும் சொந்தம் கொண்டாட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரையும் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் எதேச்சதிகாரம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டு சிஎம்மாக இருக்கிற விஜய் அவர்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆக்ஷன் வேணும்னு இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளோ விவசாயிகளோ எதிர்பார்க்குறாங்கல்ல. முள்ளு மேலே போட்ட சேலை மாதிரி தான் ரொம்ப ஜாகிரதையாக எடுக்கணும். இங்கே இருக்க கன்னடர்களை பாதிக்கக்கூடாது, அங்கே இருக்க தமிழர்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோம். என்ன எதிர்பார்க்குறாங்க? இங்கேருந்து 100 பேரை கொண்டு போய் அங்கேருந்து தண்ணி கூட்டா வர முடியும். அதுக்கப்புறம் இந்த தமிழர்கள் சுடப்பட்ட விஷயத்தில் கூட எங்கள் மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் தமிழகத்தையும் தமிழக முதல்வரையும் அவமதிக்கிற விதமாகத்தான் இருக்குது. ஐயோ என்ன ஆடு நனையுதுன்னு ஓனா அழுத கதை தான் இதெல்லாம். ஏற்கனவே இந்த காவேரி இஷ்யூவில் நீங்கள் என்னென்ன சிக்கல் உண்டு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிய வைக்கிறதுக்கே தாவேக்கான்னு ஒரு அரசாங்கம் வர வேண்டியதாக இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சு. இப்போ இவங்க முதல்வர் அவமானப்பட்டுருவாருங்கிறதுக்காக வருத்தப்பட்டு சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இங்கே சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றின முதல்வர் அவர்கள் நோ டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு அங்கே போய் ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு கேட்டு வந்திருக்கிறாரு. அப்போ இங்கே ஒரு பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. துரோகங்களுக்கும் டபுள் ஸ்டாண்டர்டுக்கும் டிஎம்கே பேர் போனது. இவங்க என்ன போட்டாங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் போர்டில் போட்டிருந்தோம் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க கேட்டது என்ன, 543 ஃப்ரீஸ் பண்ணு, அதுதான் ஃபேர். கேட்டாங்களா இல்லையா? எம்பி சிவா மத்திய அமைச்சர் ஆக போறாருங்கிறாங்க. என்ன கணக்கு? டீலிமிட்டேஷன் நீங்கள் ஆதரிக்க போறீங்க இல்லைனா வெளிநடப்பு பண்ண போறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதோடைய வெளிப்பாடு தான் தனி தீர்மானத்துக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீங்க. திருடனுக்கு தெல் கொட்டினா பொத்திக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி இருக்க போறீங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு டாக்டர் ராஜசேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதல் சந்திப்பு. நல்லா இருக்கீங்க சார். சரி, தற்போதைய தாவேக்க அரசினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இப்போ நேற்று நடந்து முடிந்த தென் மாநில முதல்வர்களினுடைய மாநாடு, துணைத் தலைவராக இருந்து முதல்வர் விஜய் அவர்கள் அதை நடத்தி காட்டியிருக்கிறார். அது பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கப்பட்டாலும் அதில் சில நெகட்டிவான விஷயங்களும் இங்கே எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. நம்ம அதை பேசலாம் தொடர்ந்து. பட் அந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்தி காட்டிய விதத்தை, அந்த விஷயங்கள் தொடர்பாக அதில் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதாக பார்க்குறீங்க? இது ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப நல்லா நடத்தியிருக்காங்க. இது முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் இப்போ இருக்க முதல்வர் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லா நேர்த்தியாக நடத்தியிருக்காங்க மாநாடு. அண்ட் அதில் பேசப்பட்ட விஷயங்களும் அங்கே பரஸ்பரமாக தெரிவித்துக்கிட்ட நட்பும் ரொம்ப ரொம்ப இட் வாஸ் எலகண்ட் அண்ட் குட் இல்லையா? ஸோ ஏற்கனவே கர்நாடக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு ரப்பிங் இன் நேச்சர் இருந்தாலும் அதை எதுவும் வெளிக்காட்டாமல் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அழகாக ஹேண்டில் பண்ணதாக தான் பார்க்குறேன். ஓகே. அதில் எஸ்பெஷலி அந்த இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம், கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த மேகதாது பிரச்சனை, காவிரி நதிநீர் விவகாரம், இதிலெல்லாம் ஒரு முடிவு எட்டப்படுமா அப்படின்னு இருந்தது தான் ஒரு எதிர்பார்ப்பு. அதில் முதல்வர் விஜய் அவர்கள் அழுத்தமான கோரிக்கைகளை, வலியுறுத்தல்களை முன் வச்சிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டினுடைய நடைமுறைகள், தீர்ப்புகள் என்னவாக இருக்கிறதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு. ஆனால் அந்த மாநாட்டுக்கு பின்பாக சிவகுமார் அவர்கள் பேசும் பொழுது மேகதாது விவகாரம் கட்டணுன்ற எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோன்ற மாதிரி தான் அவருடைய கருத்துக்கள் இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது, அதனால் அதை கட்டணும், இதுக்கு தனியாக ஒரு மீட்டிங் போட்டு இதுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு முடிவு எட்டப்படுவதாக கொஞ்சம் தெரியலையா? தாவேக்க அரசு அதை நோக்கிய முயற்சிகள் கை கொடுக்கலன்னு புரிஞ்சுக்கிறார். இப்போ தாவேக்க அரசாங்கம் கேட்கிற ஒரே காரணத்துக்காக கர்நாடக அரசாங்கம் ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது
இட்ஸ் $1 million கொஷின். ஓகே, அது வந்து 1940களிலிருந்து அவங்களுடைய அரசியல் வந்து இதை நோக்கி தான் இருக்குது. மேகதாதுங்கிற மேகேதாது ப்ராஜெக்டே 1950ஸ்லேயே அவங்க வந்து கொண்டு வந்திருந்த ப்ராஜெக்ட். அப்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் அது பேசு பொருளில் வைத்திருக்கிறாங்க. அண்டு காவேரிங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி இமோஷ்னல் டாபிக் ஃபார் அஸ்ங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்களே ஒழிய, இது வந்து அனைவருக்குமான உரிமை, தமிழகத்துக்கும் இதில் இருக்கிறது வந்து நியாயமான பங்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு போகிறதே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் மாறிடும் அப்படின்னு நினச்சோன்னா தென் வி ஹாவ் டு திங்க் அபவுட் வாட் வி ஆர். நம்ம என்னங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். ஸோ அதுக்கு பல கட்டமான அழுத்தங்கள் இருக்குது, பல கட்டமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டியது இருக்குது. அண்ட் மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துடைய பர்மிஷன் இல்லாமல் கர்நாடகாவில் எதுவுமே பண்ண முடியாது. அங்கே ஒரு செங்கலும் வைக்க முடியாது. அது அவங்களுக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஆனாலும் எங்கள் மேலே வந்து எந்த இதுவும் இல்லை, நாங்கள் பண்ணுறதை தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிம்ப அரசியல், அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அவங்க பண்ணுறது வந்து அது யார் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லைல்ல. தூங்குறவங்கள தானே எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது இல்லையா. ஸோ அவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், பீட் பிஜேபி ஆர் காங்கிரஸ், அங்கே இருக்கிற யாராக இருந்தாலுமே அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. நானே நிறைய பேர்கிட்ட அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன், காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன், பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் கர்நாடகா. எல்லாரோட ஸ்டாண்டு ஒன்று தான், தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஸ்டாண்ட். அது தண்ணி எக்ஸஸாக இருக்குது, அது எங்களோட உரிமை, அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு மொத்தம் ரொம்ப வரைக்கும் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டாண்ட். இப்போ நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது, காவேரி நடுவர் தீர்ப்பாயம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் லாங் ஸ்டாண்டிங் டியூஸ் நமக்கு இருக்குது, சட்ட ரீதியான டியூஸ் நமக்கு இருக்குன்னும் பொழுது நம்ம அதை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் கேட்கணும். இதோ ஒழுங்காற்று வாரியம் அமைக்க தெரிஞ்ச மத்திய அரசுக்கு ஒழுங்காற்று வாரியத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்ட சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கும் பொழுது இப்போ இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் யார் ஃபேஸ் பண்ணணும்? கர்நாடகா ஃபேஸ் பண்ணணும். இதுக்கு யார் நெருக்கடி கொடுக்கணும்? இந்த பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அவங்கள நோக்கி கேள்வி எழுப்புகிறோம். இப்போ நேத்திக்கும் அதை பற்றி முதல்வர் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. இந்த மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடுகளில் வந்து மத்திய அரசாங்கம் கவனம் செலுத்தணும், இது வந்து சட்ட ரீதியாக நடக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக பேசியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ குட் மூவ் ஃப்ரம் சிஎம். ஆனால் இதுக்கு மத்திய பாஜக அரசு இதில் சுமூகமான முடிவை எட்டப்பட வேண்டும்னு இப்போ அமித்ஷா அவர்களும் கூட இதை பேசினாலும், சுமூக முடிவை எட்டப்படுவதற்கான முயற்சிகளை பாஜக விரும்புமான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இதை வச்சு அரசியல் அப்படிங்கிறது 2 மாநிலங்கள்லையும் இருக்குது. ஸோ பாஜக ட்ரூ, பட் அப்பார்ட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ், அரசியலை தாண்டி கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஜுடிஷியரி பாடி இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் படி நதியை எந்த மாநிலமும் கொண்டாட முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. இஃப் இட் இஸ் அன் இன்டர் ஸ்டேட் ரிவர், எந்த மாநிலமும் சொந்தம் கொண்டாட முடியாதுங்கிறது கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் வந்து அது பாஜகவை தாண்டினது, அது கர்நாடகாவை தாண்டினது, தமிழகத்தை தாண்டினது, அது மக்களுக்காக, இந்திய மக்களுக்கான ஒரு விஷயம். அது கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடிக்கணும். இப்போ ஒரு ஜுடிஷியரியோடைய ஜட்ஜ்மெண்ட்டை மீறி தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆதிக்க மனப்பான்மை இல்லையா? அப்போ ஜுடிஷியரி சிஸ்டம் ஃபெயில் ஆகுதுன்னா தட் இஸ் த வெரி பேஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் இல்லையா? நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பின் ஃபவுண்டேஷன் வந்து அங்கேருந்து தானே ஆரம்பிக்குது, ஜுடிஷியரி சிஸ்டம்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரையும் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் வந்து எதேச்சதிகாரம் இல்லையா? ஸோ இதை எதிர்க்க வேண்டியது அது நாட் லைக் பாஜக, காங்கிரஸ், அதெல்லாம் தாண்டின ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ நீங்கள் சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்தியாவில் இருந்த லீடர்ஸ் பேசின கருத்துக்கள்லாம் பார்க்கும் பொழுது தே டிஸ்கஸ்டு கான்ஸ்டியூஷன், எந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கணும், 50 ஆண்டுகள் கழித்து இந்த சட்டம் வந்து பயனில் இருக்குமா, 100 ஆண்டுகள் கழித்து இது வந்து பயனில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. இட் இஸ் இன் கர்நாடகாவாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், டெல்லியில் இருக்கக்கூடிய லீடர்ஸாக இருக்கட்டும். ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளே நடக்கிறதே இல்லை இல்லையா? ஸோ வி ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். அதுக்கு ஒரு முன் உதாரணமாக தமிழகம் இருக்கும். நம்ம அதை நோக்கி கொண்டு போவோம்.
எஸ், இதில் இப்போ நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காத அளவுக்கு தான் கர்நாடகாவோட ஆக்ஷன்ஸ் இருக்குன்னா, அப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டு சிஎம்மாக இருக்கிற விஜய் அவர்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆக்ஷன் வேணும்னு இங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகளோ விவசாயிகளோ எதிர்பார்க்குறாங்கல்ல. அப்போது அந்த மாதிரியான போக்கு தமிழ்நாடு அரசு கடைபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக அவங்க போகிறது ப்ராப்பர் லீகல் வேல போகணும்னு தமிழ்நாடு அரசு நினைக்குது, தப்பு கிடையாது. ஆனால் கர்நாடகாவே தீர்ப்பை மதிக்காத போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. இது எங்க போய் முடிக்கிறாங்கன்னா கூட்டணி கூட போய் முடிக்கிறாங்க. சிலதை நம்ம அவுட் ஆஃப் த பிளாங்கெட் பேசுவோமா? ஓகே. தமிழகத்தை சார்ந்தவர்கள் இல்லை தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் கர்நாடகாவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கே லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, குறிப்பாக கோடிக்கணக்கில். அது சொல்ல போனால் பெங்களூர்ல எல்லாம் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள். பெங்களூர் இங்கேருந்து வேலைக்காக போனவங்க, பட் அங்கேயே குடியேற்றப்பட்ட தமிழர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. உலகத்தில் தமிழ்நாட்டுக்கு அடுத்து அதிகமாக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி கர்நாடகம். நம்ம நிறைய வயலன்ஸை பார்த்துட்டோம். எஸ், ஃப்ரம் கர்நாடகாஸ் ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் காவேரி. கரெக்ட். 2018 பார்த்தோம்ல. அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. நம்ம இங்கேருந்து போகிற லாரிகளை விடுங்க, ஓகே, அதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும், போகாதீங்க அப்படின்னு சொல்ல முடியும் அங்கே இருக்கிறவங்கள. we have to think for them also, right? அப்போ நம்ம ஒரு முள்ளு மேலே போட்ட சேலை மாதிரி தான் ரொம்ப ஜாகிரதையாக எடுக்கணும். ஏன்னா எப்படி எடுத்தாலும் பிரச்சனை யாருக்கு வேணாலும் இருக்கலாம் அப்படின்னும் பொழுது, அப்போ நாங்கள் இங்கேருந்து கரண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கள் அப்படிலாம் பேசுகிறாங்க. அந்த டிமாண்டை வைங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? லீகல் கிரவுண்ட்ஸில் இது நிற்குமா? ஏற்கனவே இதுக்காக போராட்டம்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அம்மையார் ஜெயலலிதா அவங்க காலத்தில் சினிமாக்காரங்களாம் பண்ணினாங்க, நெய்வேலியிலேருந்து கரண்ட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இது இன்னும் வருஷம் தானே ஆக்கும் சினாரியோவை. ஒய் ஷுட் வி ப்ரோவோக் பீப்புள்? இங்கே இருக்கிற மக்களையும் நான் சொல்கிறேன், இங்கே இருக்க கன்னடர்களை பாதிக்கக்கூடாது, அங்கே இருக்க தமிழர்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோம். அவன் அப்படி நினைக்கிறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் தேர் விஷ். அதை நம்ம போயிட்டு நீங்களும் அப்படி நினைங்க சார்ன்னு நம்ம கேட்குற இடத்துல நம்ம இருக்கிறோமான்னு தெரியல. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போது இந்த கடந்த இந்த மழை அதிகமாக உபரி நீரை திறந்து விட்டாங்க இல்லையா ரீசெண்டாக, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே எவ்வளோ இமோட் பண்ணாங்க, வயலன்ஸை நோக்கி இமோட் பண்ணினாங்க. அங்கங்கே பதாகைகளை கொளுத்துறது என்ன, கோஷங்கள் போடுறது, ஜனநாயகன் பட கட்அவுட்ஸை கொளுத்துறது என்ன, அதையும் தாண்டி அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்க அதை இமோட் தானே பண்ண பார்த்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாமளும் ஒரு வயலண்ட் ரெஸ்பான்ஸோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உத்வேகமான ஒரு வேகமான ஒரு என்ன எதிர்பார்க்குறாங்க? இங்கேருந்து 100 பேரை கொண்டு போய் அங்கேருந்து தண்ணி கூட்டா வர முடியும்? லீகல் கான்ஸ்டியூஷன் பைடு பண்ணும் பொழுது நம்ம அதன்படி தான் போகணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம தமிழக மக்களுக்காக கன்னட மக்களுக்காக மட்டும் பேசலை, இது இந்தியாவுக்காக, ஃப்யூச்சர் இண்டியன்ஸ்க்காக நம்ம பேசுகிறோம். கான்ஸ்டியூஷனை மதிக்கணுங்கிறது ஃப்யூச்சர் இந்தியா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ட்ராக்கை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். காட்ஸ் கிரேஸ், நேச்சர் இஸ் ஆன் ஆர் சைடு. மழை வந்தது, தண்ணி கிடச்சிது, பட் ஸ்டில் நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்துட்டு தானே இருக்கிறோம். அரசாங்கம் வேகமாக மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. லீகல் பேட்டில்ஸை எடுத்துக்கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் சார். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. இப்போது சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடுறாரு, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஏக்கர் பயிரிடப்பட வேண்டிய சுச்சுவேஷனில், தற்போதைய சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு தான் பயிரிட்டுருக்காங்க. ஏன்னா தண்ணி இல்லைன்னு நிறைய விவசாயிகள் பயிரிடவே இல்லை. இங்கே ஒரு பட்டினிச்சாவு வந்துச்சுன்னா தாவேக்கா அரசு தான் பொறுப்பேற்கணும். அப்போது இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து இங்கே தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருவதற்கான வேலைகளை தாவேக்கா அரசு செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வைக்கிறாங்க. சுச்சுவேஷன் அப்படி இருக்கு இல்லை? இப்போ ஐ அஸ்யூம் இப்போ தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 12 TMC கிட்ட, 12 QSECs கிட்ட தண்ணி வந்துட்டு இருக்கு. மேட்டூரில் அதை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ 84 TMC கிட்ட மெட்டூரில் தண்ணி சேர்ந்துருக்கு, 84 அடி வரைக்கும் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஒன் பாசிட்டிவ் திங். ரெண்டாவது விஷயம், இந்த 2014 இல்லையா, இந்த காவேரி ஆணையம் இந்த நதி நீர் பங்கீடுக்கு ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் கொடுத்து 12 அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை முறை ஜூன் 12 அன்னைக்கு தண்ணி திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது மாறி மாறி தான் வரும். எப்பயாவது சொற்பமான டைமில் தான் ஜூன் 12க்கு திறந்துருக்குறாங்க. வெறும் 2 முறை. மே மாதம் கூட திறந்துருக்குறாங்க. கடந்த 4-5 ஆண்டுகளில் திமுக பீரியட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முறை மே மாதம் திறந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அக்டோபரில் ஒரு முறை திறந்துருக்காங்க. அக்டோபர் எங்கே இருக்குது?
அக்டோபரில் திறந்துருக்கான், செப்டம்பரில் 2 முறை, ஜூலையில் 3 முறை, ஆகஸ்டில் 2 முறை, இப்படி தான் நமக்கு வந்து தண்ணி திறந்துருக்குறாங்க. ஓகே, ஸோ ஆன் டைம் அவங்க இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது. ஸோ வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் ஆர் லீகல் ரைட், டிமாண்டட் ரைட்டுக்காக நம்ம வந்து சண்டை போடணும், லீகல் ஃபைட்ஸ் கொண்டு போகணும். இதை அடுத்தது எப்படி இமோட் பண்ணணும்னா இட் இஸ் இந்த பவர் அண்ட் பார்சல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவங்க தான் வந்து இதுக்கான நாங்கள் மேகதாது கட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி வந்தது? பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டை கேட்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாம், அபண்டமான பொய், அபாண்டமான பொய். அது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. கடைநிலை மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் கட்ட முடியாதுன்னு வேர்டிக்டில் இருக்குது. ஓகே, எந்த மேலே இருக்கிற மாநிலங்களும் அதை செய்ய முடியாதுங்கிற ஒரு அதுலேயே இருக்குது. அதை மறைச்சிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், ட்ரிபியூனலை கேட்டால் போதும்னு தான் இருக்குது. ட்ரிபியூனல் யாரை கேட்கணும்? எல்லா ஸ்டேட்டையும் தானே கேட்கணும். அப்போ ஸ்டேட்டை கேட்காம ட்ரிபியூனல் தனியாக முடிவெடுக்க முடியாது இல்லையா? அப்போ இதுக்கு சாத்தியக்கூறு இல்லைன்னு அவர் அங்கேயே சொல்லியிருந்தாருன்னா இவ்வளோ விஷயம் வந்து இங்கே போயிருக்காது, டு அண்ட் ஃப்ரோ போயிருக்காது. ஆனால் அவங்க அதை பண்ணலை. அவங்க எரியிற நெருப்பில் எண்ணெய் தான் ஊற்றினாங்க. ஸோ அந்த மாதிரியான தவறுகளை மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் செய்துட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபி இதை ஏற்றுக்காது. ஏன்னா அவங்களுடைய அரசியல் வந்து நிலைப்பாடு இதை நோக்கி தான் இருக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகா வந்து போராட்டம் பண்ணினாங்க, முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க, டேமை சுற்றி நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணுவோன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் அவங்க தரப்புலையும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு இமோஷ்னல் விஷயம், இது வந்து நீர் ஆதாரத்துக்கான ஒரு விஷயங்கிறத தாண்டி இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டுக்கான ஒரு விஷயம், இது வந்து எதிர்காலத்துக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இந்த போராட்டத்தை கொண்டு போகிறது மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கும். ஸோ மழை வரும்போது நீங்கள் ஜூன் மாதம் தண்ணி திறந்து கொடுப்பீங்கன்னா அதை வாங்கிட்டு போகிறதுக்கு நாம் ஒன்றும் உபரி நீரை கேட்டுட்டு இல்லை இல்லையா? நம்மளுக்கான உரிமையை கேட்குறோம். கரெக்ட். அப்படின்னும் பொழுது நம்ம இதை உரிமைக்கான போராட்டமாக எப்படி கொண்டு போகணுமோ அங்கே தானே அந்த இடத்துக்கு நகர்த்தணும். அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். கம்யூனிஸ்ட் தோழர் சொன்ன மாதிரி எஸ், சாகுபடி வந்து கம்மியாக இருக்குது அண்ட் அதுக்கான நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ குறுவை தொகுப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, நிவாரண தொகுப்புகளும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இது நகரும். இப்போ வாட்டர் இஸ் தேர். ஸோ அடுத்த போகம்லாம் நல்லா விளையும்னு எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக அனுபவம் மிக்க திமுக அதிமுக இங்கே ஆட்சியாளும் போது கர்நாடக அரசு வந்து அவர்களை கையாள்கிற விதமும் இந்த காவிரி நீர் விவகாரத்தில் இப்போ தாவேக அரசு கொஞ்சம் புதுசாக தானே வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க இருக்கும் போது நம்ம கட்டிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது இவங்களுக்கு புதுசு, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இல்லை. திமுக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதல்வருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையோ இல்லை தைரியமோ சம்திங் லைக் தேட்டாக இருக்கலாம். ஓகே, அதை நீங்கள் ஓரமாக வச்சுட்டா கூட கர்நாடகா திமுக அதிமுக மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்ட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத தான் நான் இப்போ சொன்னேன். அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட் எல்லாம் இவங்க தானே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் தானே. மே 22 இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டான பீரியடில் ஓப்பன் பண்ணப்பட்டது தானே. எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? whoever it is, யார் இங்கே இருந்தாலும் நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோன்னு தான் அவங்க இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்றா நின்று நம்ம எல்லாரும் ஒரே குரலாக கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு சேஃபுங்கிறத தான். அதை புரிஞ்சிக்காமல் அங்கே போகணுன்னு நினச்சிங்களே, அதை எங்ககிட்ட சொன்னீங்களா? இந்த மாதிரியான சில்லறை அரசியலை இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை வந்து முன்னெடுக்கணும். இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கர்நாடகாவில் அமைப்பு இருக்கா? இருக்காங்க. ஸோ அவங்க என்ன நடவடிக்கை அங்கே எடுத்தாங்க? ஓகே, ரைட். தாவேகாக்கு இல்லை, உங்களுக்கு அங்கே அமைப்பு இருக்குது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்ட்டி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இயர்ஸில் என்ன பண்ணீங்க? 69 வந்து அவங்க வந்து ஹெராங்கி ஹேமாவதிலாம் கட்டுறதுக்கு சைலண்ட்டாக விட்டீங்க. 24 போட்ட அக்ரிமெண்ட்டை நீங்கள் வந்து ரீஇன்ஸ்டிகேட் பண்ணலை, அதை வந்து புதுப்பித்தல் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கேஸை வாபஸ் வாங்கினீங்க. 73 சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசாங்கம் 69களில் போட்ட கேஸை வாபஸ் வாங்கினீங்க. இந்த மாதிரி காலங்காலமாக நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு துரோகம் தானே இழைச்சிருக்கீங்க.
இப்போ கர்நாடகத்தோட முதல்வரோட தமிழக முதல்வர் பேசுகிறத ஒரு இஷ்யூ ஆக்கும் பொழுது எனக்கு தோணினது ஒன்றே ஒன்று தான். இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் வந்து உண்மையை மக்கள்கிட்ட சொன்னதே கிடையாது. நீங்கள் செய்த பிழைகளையும் உங்களுடைய தவறுகளையும் துரோகங்களையும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொன்னதே கிடையாது. அவங்களே சொல்ல மாட்டாங்க நாங்கள் துரோகம் பண்ணிட்டு, அடுத்தவங்க வராங்கல்ல அவங்களாவது சொல்லியிருக்கணும்ல, அவங்களுமே சொல்லலை. ஸோ இப்போ இந்த துரோகங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தான் வெளில கொண்டு வந்துட்டு இருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோன்னும் பொழுது உண்மையிலே கர்நாடகத்தில் என்ன நிலைமை, அந்த முதல்வர் என்ன நினைக்கிறாருங்கிறத பேசி தெரிஞ்சுக்கணும்னு முதல்வர் நினைச்சதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, அதை அவமதிப்பாக நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வரும்போது அவர் வேணான்னு சொன்னதும், அதுக்கப்புறம் இந்த தமிழர்கள் சுடப்பட்ட விஷயத்தில் கூட எங்கள் மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் தமிழகத்தையும் தமிழக முதல்வரையும் அவமதிக்கிற விதமாகத்தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தல. இல்லை, அப்படி வந்து நம்ம முதல்வருக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது அப்படிங்கிறத நமக்கே தெரியும். இதில் வந்து புதுசாக இவங்க வந்து ஐயோ என்ன ஆடு நனைதேன்னு ஓனா அழுத கதை தான் இதெல்லாம். ஸோ இவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் வந்து ஆர் ரியலி டெவிலிக், ரொம்ப ஈவிலாக இருக்கக்கூடிய இன்டென்ஷன்ஸ் தான் இவங்களுக்கு இருக்கே ஒழிய முதல்வர் அவமானப்பட்டுருவார் அப்படிங்கிற ஒரு 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 பெருந்தன்மையான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லையே. ஸோ இவங்க சொல்கிறது எப்படி நம்புறது? ஏற்கனவே இந்த காவேரி இஷ்யூவில் நீங்கள் என்னென்ன சிக்கல் உண்டு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிய வைக்கிறதுக்கே தாவேக்கான ஒரு அரசாங்கம் வர வேண்டியதாக இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சு. இல்லை, இத்தனை வருஷத்தில் நீங்கள் பண்ணின தவறுகளும் நீங்கள் வந்து என்ன ஸ்டேக்ஸ்க்காக பண்ணீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அப்படி என்ன பெங்களூரில் சேர்த்து வச்சுருக்கிறீங்களா எதையாவது? அங்கே வந்து உங்களுக்கு ஷேர் என்ன இருக்குது, ஸ்டேக் என்ன இருக்குது, அதுக்காக நீங்கள் வந்து தமிழகம் மொத்தமும் பாதிச்சா பரவாயில்லன்னு இது பண்ணீங்களா? முன்னாள் முதல்வராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹைட்ரோ கார்பனுக்கு திட்டத்துக்கு வந்து கையெழுத்து போட்டதே ஸ்டாலின் அவர்கள் தான், அவர் வந்து 2009 பீரியடில் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தெரியாமல் கையெழுத்து போட்டேன். இந்த ஹைட்ரோ கார்பன் எந்த இடத்துல வரதா இருந்தது, எந்த பகுதியில் வரதா இருந்தது? தமிழகத்தோட டெல்டா பகுதிக்கு தான் வரதா இருந்தது. பொன்விளையும் பூமிகளான அந்த பகுதிகளில் தான் இந்த காவேரி படுகையில் தான் இதை கொண்டு வர்றதா இருந்தாங்க. இப்போ காவேரியில் தண்ணி வரலன்னா இந்த திட்டம் வந்து நல்லபடியாக நிறைவேறியிருக்கோம்ல. அப்போ உங்களுக்கு அதில் என்ன ஸ்டேக் இருந்ததுன்னு எங்களுக்கு புரியலையே. ஸோ நீங்கள் வாண்டடாக பண்ணீங்களோ? அவங்களோட சுய லாபங்களுக்காக தான் திங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். கரெக்ட். சார், சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸ் ஏன் சார் வாபஸ் வாங்கினீங்க? எந்த டேமும் கட்டக்கூடாதுன்னு இருக்கிற ஆர்டரை நீங்கள் ஏன் சார் பயன்படுத்தலை? டேமை வந்து கண்ணை மூடி கட்டியிருக்க முடியுமா? உங்களுக்கு தெரியாமே இருந்திருக்குமா டேம் கட்டுறாங்கன்னு? கிடையாது. இதில் இங்கேருந்து அங்கே போயிட்டு கர்நாடகாவுக்கு போயிட்டு ஒப்புதல்லாம் கொடுத்துட்டு வந்ததாக சொல்கிறாங்க. பட் எனக்கு அதுக்கான தரவுகள் இல்லை, இல்லாமல் நான் பேச முடியாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஆனால் அங்கே டேம் கட்டுறதுக்கான இங்கேருந்து என்ன விதமான ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்க? எதுவுமே கொண்டு வரலையே. அப்போ உங்களுடைய மடைமாற்றும் செயல்ன்ற மாதிரி இது எனக்கு தோணலை. இது உங்களுடைய பச்சை துரோகங்களாக தானே தோணுது. அப்போ இவங்க வந்து முதல்வர் அவமானப்பட்டுருவாருங்கிறதுக்காக வருத்தப்பட்டு சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த மாநாட்டில் இன்னொரு விவகாரம் டீலிமிட்டேஷன். இங்கே வந்து சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றின முதல்வர் அவர்கள் நோ டீலிமிட்டேஷன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு கேட்டு வந்திருக்கிறாரு. அப்போ இங்கே ஒரு பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் யாராவது கேட்க முடியுமா? ஆக்சுவலாக அது தேவை தான், டீலிமிட்டேஷன் தேவை தான் இருக்கிற சுச்சுவேஷன். டீலிமிட்டேஷனுங்கிறது இட்ஸ் அன் கான்ஸ்டியூஷனல் ரைட். எவ்ரி 10 years சென்சஸ் முடிஞ்ச பிறகு நடக்கணுங்கிறது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்போ 1975 வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க ஃபார் நெக்ஸ்ட் 25 years. 543 நிற்கிது. அதுக்கு முன்னாடி எத்தனை சீட் இருந்தது? 484 சீட்டு தான் இருந்தது. அங்கேருந்து ஒரு 60 சீட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. 484 சீட் இருக்கும்போது தமிழகத்துக்கு எத்தனை எம்பி சீட் இருந்தது? 41 எம்பி சீட் இருந்தது. 7.85% நமக்கு வந்து அந்த விகிதாச்சார அடிப்படையில் 7.85% இருந்தது. 71 543 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் தமிழகத்துக்கு 2 சீட்டு குறையுது, 39 ஆகுது. ஓகே, அப்போ நம்ம 7.18 நம்மளுடைய
இது பாப்புலேஷன் பேசிஸில் குறைக்கப்படுது விகிதாச்சாரம். இது ஏற்கனவே நடந்த ஹிஸ்ட்ரி. இப்போ ஃப்ரீஸ் பண்ண பிறகு இப்போ தமிழகத்துடைய பாப்புலேஷன் என்ன? 5.43% தான் இந்தியாவில். இப்போ இவங்க டீலிமிட்டேஷன் பண்ணினாங்கன்னா, நமக்கு பாப்புலேஷன் பேசிஸில் கொடுக்குறாங்கன்னா, அதே 543 தொகுதிகள் தான் வைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய சீட்டுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கும்னா 29 இல்லைன்னா 30 ஆகிடும். ஓகே, இது ஸ்டேட். இப்போ நம்ம வந்து தனி தீர்மானம் இயற்றணும் சட்டமன்றத்தில். அப்போ முதல் பாயிண்ட் என்ன இருந்தது? 543 சீட்டுக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க, நோ டீலிமிட்டேஷன் சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் 543 சீட்ஸ் ஃப்ரீஸ். ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருந்தது? எங்களுடைய விகிதாச்சாரம் குறையக்கூடாது. ஓகே, இப்படி தான் இதில் இருந்த முக்கியமான சரத்து. இப்போ 543 ஃப்ரீஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, 543 ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஆனால் விகிதாச்சாரம் குறைஞ்சிடுச்சுன்னா ஓகேவா? நாட் ஓகே. ஸோ இது ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம தனி தீர்மானம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்றினாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதை பிரதமருக்கு கடிதமாக எழுதியாச்சு. இப்போ நேத்திக்கு இவங்க எதிர்கட்சியினரோ அவர்களை சார்ந்த மீடியாக்களோ செய்யக்கூடிய பொய் ப்ரொபகண்டா என்னன்னா வந்து யூட்டர்ன் பண்ணிட்டார். இப்போ நேற்று பேசுனதில் எங்கேயாவது சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்களுக்கு 7.18 மெயின்டைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரா? இல்லை. என்ன கேட்டிருக்காரு? டீலிமிட்டேஷன் ஷுட் பி ஃபேர். ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கான டெஃபினிஷனை தான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தனி தீர்மானமாக ஏற்றி பிரதமருக்கு அனுப்பியாச்சு. இதுதான் எங்களோட டெஃபினிஷன், இதுதான் ஃபேரு அப்படிங்கிறது தான் நிலைப்பாடே தவிர இவங்க சொல்கிற மாதிரி யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே இப்போ இந்த 7.18ங்கிற நம்பரு என்னன்னு புரியாமல் கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் திமுக. கரெக்டா? இவங்க வந்து என்ன போட்டாங்க? ஃபேர் டீலிமிட்டேஷன் போர்டில் போட்டிருந்தோம் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க கேட்டது என்ன? 543 ஃப்ரீஸ் பண்ணு, அதுதான் ஃபேர். கேட்டாங்களா இல்லையா? 543 ஃப்ரீஸ் பண்ணு, 7.18 விகிதாச்சாரம் குறையக்கூடாது, எங்களுடைய விகிதாச்சாரம் குறையக்கூடாது. இது ரெண்டுமே வந்து டிஎம்கே அன்னைக்கு கேட்டது. ஆனால் இப்போ கடந்த சில நாட்களாக இவங்க பேசக்கூடியது என்ன? 543ங்கிற வார்த்தையே வரமாட்டேங்குது, அந்த எண்ணே வரமாட்டேங்குது உங்கள் வாயில். உங்கள் வாயிலேருந்து என்ன வருது? 7.18 டிராஃப்ட் வந்தோடனே பார்த்துட்டு சொல்கிறோம். டிராஃப்டை பார்க்காம எப்படி சொல்கிறது? பிறக்க போகிறது பையனா பொண்ணான்னு தெரியாமல் என்னென்னு பேர் வைக்கிறது, இப்படி எல்லாம் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து சாஃப்ட் பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. இடையில ஒருத்தர் வந்து எம்பி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆக போகிறாருங்கிறாங்க. என்ன கணக்கு? ஒரு எம்பி வந்து கனிமொழி சோமுன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்களான்னா அரசியலில் எதிரியும் கிடையாது நண்பரும் கிடையாதுங்கிறீங்க. இப்போ என்ன கணக்கு? எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பிஜேபி நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, வேகமாக போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் டிஎம்கே டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் ஒரு 3 கண்டிஷன் வைக்கிறாங்க, மற்றபடி ஒத்துக்கிறதுக்கான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஹிந்துவில் ஒரு நியூஸ். அது இப்போ போன வாரத்தில் நினைக்கிறேன், ஒரு 20 நாள் முன்னாடி நீங்கள் போய் பாருங்களேன். டிஎம்கே ஒத்துக்கிட்டாங்கன்னு எல்லாம் நேஷனல் மீடியாலையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அவங்க வந்து நெருப்பு இல்லாமல் புகையுதானே? நீங்கள் அது எதுவுமே இங்கே வராமல் பார்த்துக்கிறீங்கல்ல, அதானே உங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களுடைய சாமர்த்தியமாக இருக்குது. கைக்கூலி மீடியாக்களாக இருக்குது. இன்னும் திமுகவுக்கு வந்து கூஜா தூக்கக்கூடிய மீடியாக்களாக தானே இருக்கிறீங்க. இந்த மாதிரி அங்கே பேசுகிறாங்கங்கிறத கூட இங்கே பேசலையேங்க. சரி, இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணணும்னா இட்ஸ் அன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுன்னும் பொழுது 2 பங்கு வந்து 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி வந்து அங்கே ப்ரூவ் பண்ணணும் வேணும். எஸ். ஸோ இந்த 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாஜகக்கு இன்னும் எத்தனை சீட்டு வேணும்னு தெரியுமா? வெறும் 33 சீட்டு தான் வேணும். வெறும் 33 சீட்டு. முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறாங்களே டிஎம்கே. அவங்க கையில் 20 சீட்டு இருக்குல்ல, 22 சீட்டு இருக்குல்ல. மீதி 10-11 சீட்டுக்கு வந்து சரத்பவாருடைய ஃப்ராக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க டிக்ளேரே பண்ணிட்டாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னே சொல்லிட்டாங்க. அதை சப்போர்ட் பண்ணாலும் சரி, வெளிநடப்பு பண்ணாலும் சரி, பாஜகவுக்கு ஆதரவு முடிஞ்சிருது, வேலை நடந்துடுது. இப்போ அதை நோக்கி தான் திமுக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அப்படியே முதல்வர் யூட்டர்ன் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல. ஃபார் நேம் சேக் வச்சுக்கோங்க சார். டிவிகே ஹேஸ் எனி வாய்ஸ் இன் பார்லிமெண்ட்? ஓட்டு போட முடியுமா? கிடையாது. டீலிமிட்டேஷனை எதிர்த்தோ ஆதரித்தோ ஓட்டு போட முடியுமா?
இப்போ தாவேக்காவுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க பார்லிமெண்ட்டில் இருக்காங்கல்ல, விசிகே, சிபிஐ, சிபிஎம் அவங்க கூட்டணியில் இருக்காங்களாங்கிறது அவங்க முடிவு பண்ணட்டும். மதிமுக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களில் யாரா ஒருத்தர் டீலிமிட்டேஷனை ஆதரித்து ஓட்டு போடுவாங்களா? கிடையாது. கிடையாதுங்கிறது பளீர்னு வருது இல்லை உங்கள் வாயிலிருந்து. திமுக ஆதரித்து ஓட்டு போடுமா, வெளிநடப்பு பண்ணுமா? இல்லை, அதில் தான் கொஞ்சம் மேட்டர் ஆஃப் டவுட் இருக்குல்ல. அப்போ அந்த மேட்டர் ஆஃப் டவுட் தானே நீங்கள் எங்களுக்கு வைக்க போகிற ப்ராப்ளமு. நீங்கள் துரோகங்களுக்கும் டபுள் ஸ்டாண்டர்டுக்கும் டிஎம்கே பேர் போனது. துரோகங்களுக்கும் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் டிஎம்கே பேர் போனது. பிஜேபி உங்களுடைய கூட்டணியில் இருந்தால் ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல இயக்கம், அது சமூக இயக்கம், இங்கே இருக்கிற தீக்கா போல அப்படின்னு நீங்களே எழுதுவீங்கல்ல. குஜராத் கலவரம் அப்போ சைலண்டாக இருப்பீங்க. பாபர் மஸ்ஜித் இடித்த பிறகு தானே சார் கூட்டணி வச்சிங்க. எஸ் இல்லை, அப்போ தானே நீங்கள் ஆர்எஸ்எஸ் இங்கே இருக்கிற தீக்கா போல ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு எழுதுறீங்க. ஸோ நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்டுக்கு பேர் போனவங்க. நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்றதுல பச்சோந்தியை விட வேகமானவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். இப்போ இவங்க செய்வாங்களா மாட்டாங்களான்னு நம்ம பயப்பட வேண்டியது. இவங்க செய்ய தான் போகிறாங்க. இது அவங்க அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பாஜக சைட்லேருந்து வரக்கூடிய பேச்சுக்களையும் பார்க்கணும். பிரதமர் மோடி அவர்களே ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார். காங்கிரஸ் பாருங்க திமுகவை எப்படி பண்ணிடுச்சு, துரோகம் பண்ணிடுச்சு, கூட்டணியை பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு வக்காலத்தாக பேசினாங்க, ஆதரவாக பேசினாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அதே மாதிரி பேசினாங்க. கனிமொழி சோமு எம்பி அவர்கள் அங்கே பேசுகிறாங்க. இங்கே அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. ஒரே ஸ்டான்ஸா கூட மாறல. அரசியலில் எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸா கூட மாறலை. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய நெருக்கம் அதிகரிச்சிருக்குங்கிறது தானே அர்த்தம். வெளிப்பட்டிருக்கு, அவ்வளோதான். பல வருஷமா அது நெருக்கமாக தான். திமுகவினரையே தயார்படுத்துறாங்கன்னு சொல்லலாமா இதை? ஏன்னா ஆமாம், இது பேட்டர்ன் இல்லை டிஎம்கே. இது டிஎம்கேவோட பேட்டர்ன் சார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துப்போம். மிஸ்டர் உதயநிதி துணை முதல்வரான கதையை மட்டும் நம்ம எடுப்போம். அவர் கட்சி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய அப்பாவாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, அடுத்து உங்கள் குடும்பத்துலேருந்து யார் அரசியலுக்கு வருவா? அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? கண்டிப்பாக இதுக்கு இப்போ யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னார். அப்படியா சொன்னார்? என் மகனோ என் மருமகனோ சொன்னார். இல்லை, என் மகனோ என் மருமகனோ எனக்கு அடுத்து அரசியலுக்கு வர சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரா? அதுக்கப்புறம் உதயநிதி என்ன சொன்னார்? உதயநிதியை கேட்டாங்க ஒரு இதில், நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்பொழுது அவர் என்ன பதில் சொன்னார்? அவரும் வரமாட்டேன்ற மாதிரி அப்படியா சொன்னார்? என்னை விட இந்த கழகத்துக்காக உழைச்சவங்க, போஸ்டர் ஒட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்களுடைய இடத்த பறிச்சிக்க மாட்டேன் சொன்னாரா இல்லையா? அப்புறம் வந்துட்டார், எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றுட்டார், ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சப்புறம் மந்திரி ஆக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூமர் தான். அப்புறம் அந்த ரூமர் அவர்கிட்டயே கேட்குறாங்க ப்ரெஸ்ஸு. அதுக்கு என்ன சொன்னார்? சீனியர்ஸ்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் எப்படிங்க மந்திரி ஆக முடியும்? அப்புறம் மந்திரி ஆகிட்டார். அதுக்கப்புறம் துணை முதல்வராக போகிறோம், அதுவும் ரூமர் தான். அதுக்கப்புறம் துணை முதல்வரும் ஆகிட்டார். இது இவங்களுடைய பேட்டர்ன். இது ஒரு விஷயத்த நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 100 விஷயம் இருக்குது. இவங்களுடைய பேட்டர்ன் இப்படி தான். அப்படி கசிய விடுவாங்க, அதுக்கப்புறம் அது நார்மல்னுவாங்க, அப்புறம் அதுதான் கரெக்டுன்னுவாங்க, அதை செஞ்சுருவாங்க. ஓகே ஓகே அதே பேட்டர்னில் தான் இப்போ எதுவும் போய்கிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சாங்கன்னா, ஆமாம் பார்த்தீங்களா, இப்போ திமுக நபர்களே பேசுவாங்க, ஆமாம் காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு, வேற என்ன பண்ணுறது, காங்கிரஸ் தான் எதிரின்னுவாங்க. நீங்கள் எத்தனை வாட்டி காங்கிரஸ் தான் எதிரின்னு சொல்லியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி சொன்னாதவங்களா நீங்கள்? காங்கிரஸ் தான் துரோகி அப்படின்னு நீங்கள் சொல்லாதவங்களா? உங்களுக்கு நிலைப்பாடை மாற்றிக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை மேனிப்புலேட் பண்ணி மக்களை திசை திருப்புறதுலேயும் நீங்கள் வல்லவர்களாக தான் இருக்கிறீங்க. அந்த அரசியலை நீங்கள் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு நகர்த்துதல் தான் தாவேக்கா பண்ணுறது. இப்போ உங்களை பப்ளிக்காக உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சுட்டி காட்டி சொல்லிட்டோம், டீலிமிட்டேஷன் நீங்கள் ஆதரிக்க போகிறீங்க, இல்லைனா வெளிநடப்பு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதோடைய வெளிப்பாடு தான் தனி தீர்மானத்துக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீங்க. இல்லைனா அதிமுக எழுந்து போன மாதிரி நீங்களும் எழுந்து போயிருப்பீங்க.
ஓகே, அதுலேயும் முன்னாடி நடந்த எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்துக்கல வேற அப்போ. கரெக்டு. அதை கூட விட்டுருவோம். தனி தீர்மானத்துக்கு உங்களை வர வச்சு அங்கே வந்து ஒத்துக்க வச்சதுக்கான காரணமே பொது வெளியில் உங்களை வந்து நாங்கள் அம்பலப்படுத்தினது மட்டும்தான். இப்போ நாளைக்கு நீங்கள் வெளிநடப்பு பண்ணாலும் பிரச்சனை, ஆதரிச்சு ஓட்டு போட்டாலும் பிரச்சனை, போடலைனாலும் பிரச்சனை. திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்திக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி இருக்க போறீங்க. ஸோ ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தாவேகா கவர்மெண்ட் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்டு அடுத்தடுத்து என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார்.